ஆட என்னங்க ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. நான் யோசிக்கிறதுன்னு என்னன்னு யோசிச்சு பார்த்தா, காலையிலேயே வண்டிய வந்து ஒரு 8 மணிக்கு ஆன் பண்ணேன். ஆன் பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா, சவாரி வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி டக்கு 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 டக்குன்னு அடிச்சுன்னுக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே பக்கத்துல 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ரூ. 87 60 அது மாரி டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுன்னுது. ஒரு டிராப் இறக்கி விட்டோம்னா, அடுத்தது பிக்கப்பு. அப்படியே அடிச்சுது. இப்ப பாருங்க மதியானம் ஆயிப்போச்சு. மதியத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ல ரூ. 1500 சம்பாதிச்சுட்டேங்க. இதே மாரி ஓடுச்சுன்னா வண்டி எனக்கு என்ன பண்ண வண்டி டியூ ஈஸியா கட்டிடுவேன். என் வண்டி கேஸ் போட்டுருவேன். என்னோட வீட்டு செலவு எல்லாமே ஈஸியா பார்த்துப்பேன். நெறைய விஷயம் இருக்குதுங்க. அப்பா இதே மாரி எனக்கு ஓடுச்சுன்னா நல்லா இருக்குங்க. ஆனா சூப்பரா ஓடுதுங்க. அட ஏங்க வயித்த கிளப்பிக்கின்னு. காலையில 8 மணிக்கு வண்டி ஆன் பண்ணேன். ஒ ஒரு சவாரி கூட அடிக்கலங்க. 12:30க்கே ஒரே ஒரு சவாரி அடிச்சதுங்க. அதுவும் ரூ. 60 இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு. இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறேன். ஒரு சவாரி அடிக்கல. இதே மாரி இருந்துச்சுன்னா, நான் தலையில துண்ட போட்டுன்னு வண்டி தூக்கி அவன்கிட்ட குடுத்துட்டு, போய் நடுத்தெருவுல போய் பிச்சை தான் எடுக்க போறேன். வேற வழி இல்ல. என்ன பண்றது? பார்ப்போம். சமாளிக்கிற வரையும் சமாளிக்க வேண்டியது தான். ஓடுது, ஓடல. தூக்கி போட்டு அடுத்த வேலைய பார்த்துட்டு போயின்னே இருக்க போறேன். கடுப்பேத்தின்னு இருக்கிறானுங்க. ஆத்தாள ஒரு சவாரி அடிக்கல.